ஸ்கிராப்ல போட வேண்டியதெல்லாம் கொண்டுட்டு வந்து மக்களுக்காக கொடுக்குறாங்க. இது பல பேர் பேசும்போது எப்படி இருக்குன்னா, மலைவாழ் மக்கள்னு ஏன் சொல்றீங்க, அவங்க எங்க உயிர் இல்லையா, அவங்க எங்க உறவு இல்லையா அப்படின்னு பால சிம்பத்தி கிரியேட் பண்ணி மலைவாழ் மக்கள் ஏன் சொல்றீங்க, அவங்களும் வந்து என் குடும்பத்து ஆட்கள் மாதிரி நெஞ்ச நக்கறாரு பாலா. இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது அதனால அந்த மக்களுக்கு ஒரு உயிர் ஆபத்து ஏற்படுதுன்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? காயலங்கடைக்கு போடப்பட வேண்டிய வண்டி எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் நானி, இதுல இருந்தே தெரியுது இல்ல அவங்க உயிரை நீ எவ்வளவு மதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அடுக்கடுக்காக கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கும் பட்சத்திலும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இதுல இருக்குங்கிற பட்சத்திலும் மேபி அது ஒரு பழைய ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. ஆனா அதற்காக அந்த ஒண்ணை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்க. பல பேருக்கு அவன் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்திருக்கான், பல பேருக்கு பொருள் வாங்கி கொடுத்திருக்கான். நீங்க பைக் சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி உமாபதி அவர்கள் வெளியிட்ட வீடியோல அந்த பைக்கை பத்தி பேசவே இல்லையே. அந்த பையன் வெளியிட்டானா இல்லையா வீடியோவை? வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் வாங்கி வண்டி தான். அதை பத்தி உமாபதி பேசவே இல்லையே. அப்ப ஏன் ஆம்புலன்ஸை பத்தி இவ்வளவு அழுத்தி பேசக்கூடிய உமாபதி அவர்கள் போன வீடியோல நீங்க கேட்டீங்களா இல்லையா, அந்த பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்த கதையை பத்தி அவர் தெளிவா சொன்னார் இல்லையா, அது தப்பு தான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லையா, ஏன் சொல்லல? அட்லீஸ்ட் அதை பத்திய நியூஸ் அது தவறு தான், அந்த பையன் போய் சொல்றான், இல்லைன்னா அந்த பையன் வச்சுக்கிட்டு இருக்கிற கையில வச்சுட்டு இருக்கிற ஆதாரமும் கூட பொய் தான், போலி தான் சொல்லுங்களேன். சோ 100ல ஒரு 75% வேணாங்க, 25% கூடவா பாலா செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் சம்பாதிக்கிறாரு செய்யறாரு, அதை ஏன் தடுக்கிறேன், அவர் செய்யவே இல்லைன்றதுதான் நம்ம எல்லாம் ஏமாத்து வேலை. உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாகனத்தை ஃபேக்கா இதுக்கு செய்யணும். ஒரு சம்பாதிக்கவும் இல்லை, இதுவும் டுபாகூர்ன்றதை நம்ம சொல்றோம்.